மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈஸியாக கேழ்வரகு இருக்குது ராகி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம், லட்டு செய்ய போகிறோம். இதில் எப்படி ஈஸியாக லட்டு செய்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வாங்கியெல்லாம் அரைச்சி காய வச்சுருக்குது, அரைக்கல இன்னும். நீங்கள் இன்னும் பவுட்ரு வாங்குறதுனா பவுட்ரு வாங்கிக்கோங்க, நாங்கள் அப்படியே வாங்கியிருக்கோம். இது இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். காலை காணவில்லை காதல் கொண்டேன், கண்விழித்தேன் அவன் காணவில்லை. கொஞ்சமாக கேழ்வரகு போதும். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். ராகி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடலக்கொட்டை வாங்கி வச்சிருக்கோம். இந்த டம்ளரில் போட்டுக்கலாம். கடலக்கொட்டை, வேர்க்கடலை, எண்ணெய் அதுவும் சொல்லிக்கோங்க. 1.5 போடுறேன், ஏன்னா நாங்கள் செக்கிங் தான் பண்ணுறோம், எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். நல்லா ஃப்ரையாக வர அளவுக்கு வறுத்துக்க வேண்டியதான். அந்த வறுத்தெடுத்தாச்சு. இதுக்கு பிறகு தான் வறுத்தக்கல்ல வாசம் வர ஆரம்பிச்சுட்டு போகிறோம். இதையும் அரைச்சிக்கலாம். பவுடர் ரெடி ஆச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். லைட்டர் வச்சுக்கலாம். சட்டி எடுத்து வச்சுட்டு வச்சிருச்சு. லைட்டாக நெய் விட்டுக்கலாம். அக்கனா இனிக்குமா? நெய் உருகி வரட்டும். நெய் ரெடியாச்சு. அடுத்து நம்ம வச்சுருக்க ராகி பவுட்ரு எடுத்து போட்டுக்கலாம். போட்டு கட்டி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கலாம். ஏண்டா கடலக்கொட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், அரைச்சி வச்ச பவுட்ரு, அதையும் இதிலே போட்டுக்கலாம்.
மாதிரி கடலக்கொட்டை இதுவும் கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாசம். என்ன வாசம் எங்களுக்கே தெரியல, தின்னா தான் தெரியும். கடலக்கொட்டை நெய்யும் கலக்கவும் புட்டு மாதிரி வருது. ஓகே, போட்டது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நல்லா ஒரு புட்டாயிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றி போடலாம். சின்ன தட்டு இல்லை, இது பெரிய தட்டு தான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ வந்து புட்டு தான். இதை லட்டாக்கணும். புட்டாகவும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். லைட்டாக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் பாவா காய்ச்சுற மாதிரி சர்க்கரை போட்டு தண்ணி காய்ச்சினாலும் ஓகே. ஏன்னா ஆல்ரெடி வெல்லம் போட்டேன். எனக்கு வெல்லத்தோட அந்த இனிப்பே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. அதிகமாகலை, தேவையான அளவு இருக்குது. இன்னும் நான் சர்க்கரை தண்ணி போட்டோம்னா அது இன்னும் இதாயிரும். அதனால் சுடு தண்ணி லைட்டாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை தண்ணி போட்டுக்கோங்க. அதாவது அந்த பாவு போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே உருண்டையாக பிடிக்க தேவையில்ல, அப்படியே நீங்கள் போட்டு அந்த தண்ணியில் பரட்டினீங்கன்னாவே அது உருண்டையாயிரும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு பிசைகிறது தான். ஆனால் அந்தளவுக்கு போட்டு அடித்து பிசைஞ்சுலாம் இது பண்ண தேவையில்ல. லைட்டாக அப்படியே உருட்டினீங்கன்னாவே விழுந்துடும். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்துருச்சு, எல்லாம் வந்து வறுத்துருக்குறோம். அதனால் அவ்வளோதான். இதுதான் உருண்டை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் இதாகிக்கும். நம்ம ஏன்னா நெய் இதெல்லாம் போட்டிருக்குறோம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா இதாகிக்கும். 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டை உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். இல்லை திருப்பதி லட்டு மாதிரி பெரிய உருண்டையாக வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆல்ரெடி இது நம்ம பண்ணதே கம்மியாக தான் பண்ணணும். இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்னதாக போட்டாலே ஒரு 15லேருந்து 18 அந்த மாதிரி தான் உருண்டை வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு உருண்டையும் ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி அந்த இதிலே இருந்துச்சுன்னா அந்த உருண்டை வந்து நல்லா அப்படியே கெட்டியாகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நம்ம எள்ளு உருண்டை சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே நல்லா கடலக்கொட்டையும் போட்டிருக்கோம், அதனால் அதோட டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும். நெய் இருக்குது, அது இல்லாமல் வெல்லம் போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் உருட்டியாச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 19 பக்கமாக உருண்டை வந்துச்சு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோக்கள் போகிற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி விட்டு வாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உருண்டை ரெடியாச்சு, டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இனிப்பாகவே இருக்குது. அருமை. டாடா, பை பாய்.